I am enforcing the army and signing a death warrant of the biggest criminal in India. ഇനിയാണ് ആരംഭിക്കുന്നത്. ഒറ്റയ്ക്ക് പോണം. ஹாய் இல்லை வணக்கம், நான் உங்கள் சதீஷ். அந்தேன் வீட்டாண்ட தான் நிற்கிறேன் உங்கள் ஸ்மார்ட். இந்த வீடியோலையும் ஆக்சுவலி இப்போயே தான் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த இன்ட்ரோவும் ஃபஸ்ட் பார்ட் இன்ட்ரோ அண்ட் அவுட்ரோ முடிச்ச கையோடு இப்போ தாங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். செகண்ட் பார்ட்டோட இன்ட்ரோ, செகண்ட் பார்ட் வீடியோவும் அப்பயே எடிட் பண்ணிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ வந்து மகாபலிபுரம் மலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி மலை வரையும் முடிக்கிற வரையும் நம்ம வந்து இந்த வீடியோ இருக்குங்க. வீடியோ வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சப்போஸ் நம்ம சேனலை யாருனா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாருனா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி அப்படியே ஆளில் போட்டுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே வரதுக்கு வந்து ஃப்ரீயானலாம் கேட்டுறாதீங்க. உள்ளே வரதுக்கு 40 ரூபா பிடிங்கிட்டாங்க நம்மக்கிட்ட. ஆமாம், எப்படின்னா நம்ம இந்தியன்ஸாக இருந்தால் வந்து 40 ருபீஸாம். வெளியூர் ஃபாரினர்ஸ் அந்த மாதிரி வெளிநாடு அந்த மாதிரிலாம் இருந்தால் வந்து 600 போட்டிருக்காங்க. மனசாட்சியே இல்லாமல் வேறு லெவலில் இருக்குங்க. இவ்வளோ பெரிய கல் முண்டு இடத்துக்கு நிற்கிதுன்னா வந்து ஒரு பெரிய அதிசயம் தாங்க ஆக்சுவலி. ஆனால் என்னைக்கு உளுந்து தொலையும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எப்படி நிற்கிது என்ன இதுன்னு தெரியலையேங்க. ஆனால் நல்லா இது ஆக்சுவலி பாறையா இல்லை என்னன்னே தெரியலையே. நவுத்த முடியல நம்மளால். சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலி. ஆனால் கீழே சின்ன சின்ன கல்லெல்லாம் போட்டு முட்டு குத்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு போர்டுங்க. என்னென்னா கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டைகள், அதாவது இந்த ஒரு பெரிய கல் இருக்குல்ல அதை பற்றி வந்து அந்த போர்டில் தெளிவாக போட்டிருக்காங்க. என்னென்னா 250 டன்னு வெயிட்டுங்க இந்த கல். எந்த ஒரு ஈர்ப்பு விஷயமே இல்லாமல் ஒரு பெரிய பாறையில் வந்து நின்றுட்டுருக்கு. 20ஆம் நூற்றாண்டு காலத்துலேருந்து நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானே அந்த கேட்லாக்கை படித்து பார்த்தோன்னே தான் தெரிஞ்சுது. வேறு ஒன்றும் இல்லை, அதான் சரி சொல்லலாம் அப்படின்னு வந்தேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது. 250 டன்னு வெயிட்டாம். அப்போனா யோசிச்சு பார்த்துக்கோங்க. நான் சும்மா கிட்டே போயிட்டு கையை வச்சு நவுத்தி பார்க்குறேன், நவுத்தவே முடியலங்க. அந்த கிளிப்பு கூட ஆட் பண்ணுறேன் பாருங்க உங்களுக்கு. சரிங்க, நம்ம அப்படியே வேறு இடத்துக்கு அப்படியே போயிட்டு வரலாம். ஆனால் சூப்பராக இருக்குது உண்மையாலுமே. சப்போஸ் நவுந்து அந்த கல் இப்போ நவுந்துச்சு அப்படின்னா இங்கே கீழே உட்காந்துருக்கேங்க எல்லாமே முடிஞ்சு போயிடுவாங்க, காலி ஆகிடுவாங்க. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே வேறு இடத்துக்கு போயிட்டு வ்ளாக் பண்ணுறேன். என்ன ப்ளாகரா? வ்ளாகர் மோட்டோவ்லாகர். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பண்ணுங்க. சேனல் நேம் தெரியாமல் எப்படி பண்ணுவீங்க? ஸ்மார்ட் ரைடர்ஸ். நீங்கள் எந்த ஊர்? நான் குஜராத். பாண்டிச்சேரி. ஓ, பாண்டிச்சேரி. நேட்டிவ் பிளேஸ் பாண்டிச்சேரி. இங்கே ஊர் வந்து குஜராத். ஓகே. ஸ்மார்ட் ரைடர்ஸ். இங்கே பைக் எடுத்துன்னு வந்துருக்கீங்க? ஆமாம் ப்ரோ. இந்த பைக்கு வெர்ஷன் 4 R15 வெர்ஷன் 4. MB அகஸ்டா வாங்கிக்கோங்க. புரியல? MB அகஸ்டா ஃப்ரீ வாங்கிக்கலாம். அதோ இதுதான் நம்ம சேனல். பார்த்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். சரி ஓகே ப்ரோ, போய்ட்டு வரேன். இப்படி ஓகே. இந்த சுத்தம் மாதிரி வேறு இடம் இல்லை, இவ்வளோ தானே? அவ்வளோதான். நானே இதான் ஃபஸ்ட் டைமு இப்போ தான் வந்திருக்கேன். அப்படியே சரி சும்மா அப்படியே பார்த்துட்டு. MB அகஸ்டா வாங்கிக்கோங்க. சரி. ஓகே. ஓகே ப்ரோ. நம்மளை வந்து ப்ளாகராக கேட்டார் ஃபஸ்ட்டு. வ்ளாகர் அப்படி சொன்னோம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சேனல் தெரியாமல் எப்படி ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் அப்புறம் வந்து போட்டு கொடுங்க அப்படின்னாரு. அப்புறம் நம்ம போட்டு கொடுத்துட்டோம். அவரும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அவர் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஆக்சுவலி நானே ஒரு ஃபோன்லேருந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. சடே நம்ம அப்படியே போகலாம். அந்த உருண்டைகள் வந்து நீங்கள் கரெக்டாக உள்ளே வந்ததுக்கப்புறமே அந்த உருண்டைகள் தாங்க ஃபஸ்ட்டு இருக்கும். பார்த்தாலே தெரியும்.
ஆக்சுவலி உள்ளே வரத்துக்கு ஃப்ரீயாக அப்படின்னு கேட்டிங்கன்னா 40 ரூபா பிடிங்கிட்டாங்க டோக்கனு. பட் 40 ரூபா கொடுக்குறது ஒர்த்தாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. 40 ருபீஸ்க்கு இந்த பிளேஸு பீஸ்ஃபுல்லுங்க. இன்னுமே வீக்கெண்ட்லாம் வந்துட்டோம்னா ரொம்ப கஷ்டம். இப்போயே பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரௌடாக தான் இருக்குது. வீக்கெண்ட்லலாம் வரோம் அப்படின்னா க்ரௌடு ஓவராக தாங்க இருக்கும். இதெல்லாம் கோயில் தான் போலங்க. விநாயகருங்க இது. எந்த சைடு போகிறது என்ன பண்ணுறதே தெரிலங்க எனக்கு. நம்ம பாட்டு ஒரு சைடு போயிட்டுருக்கோம். ராய கோபுரம் எங்கேயோ இருக்குது போல். அந்த கோபுரம் அப்படியே போயிட்டு சூப்பராக இருக்குங்கண்ணா இந்த பிளேஸ். நானும் நிறையா பேரை பார்த்துருக்கேங்க. எனக்கு தெரிஞ்சு நிறையா ஹிந்தி வடக்கன்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, ஹிந்திக்காரங்க, அவங்களாம் வந்து வாண்டடாக அவங்களே வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு விலாகராக அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரோ அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு அந்த இடம் பீச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பீச் தான். சூப்பராக இருக்குங்க பீச்சு. இதோ அந்த கிரவுண்டில் தான் நம்ம ஸ்மார்ட் நின்றுட்டுருக்கான். இங்கேருந்து பார்த்தாலே தெரியுறாங்க எனக்கு. உங்களுக்கு தெரியுறானா என்ன எதுன்னு தெரில, பட் எனக்கு தெரியுறான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு போயிட்டு இருந்தான். இங்கே நின்றுட்டு என்னை பார்த்தோடனே ஓட்டாங்க. பாவங்க, அவன் ட்ரெஸ்லேயே போயிட்டான் போல. ஏன்டா என்னை பார்த்துட்டு ஓடுற? ஏன் ஓடுற என்னை பார்த்தோன்னே? இல்லைக்கா, அவன் பாத்ரூம் போயிட்டு இருந்தான். என்னை பார்த்தோன்னே பயந்துட்டான். அதான் பயந்துட்டான் போல. இல்லை கேமரா அது. ஆக்சுவலி பாத்ரூம் போயிட்டான். நான் வந்தேனா பயந்து ஓடி வந்துட்டான். அதான் சரி கேட்கல. பயப்படாதா, உனக்கு வந்ததுதான் நீ தான்டா போனோம். ட்ரெஸ்லேயே போயிட்டாங்க. அதான் பார்த்தேன். வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றா. பாவங்க அந்த பையன். சேம் ஆயிடுச்சு போல அவனுக்கு நம்மளை பார்த்த உடனே. ஆக்சுவலி இங்கே எந்த சைடு என்னென்ன இருக்குன்னே தெரியலங்க. நான் பாட்டுன்னு போயின்னு இருக்கேன் ஒரு சைடு. அதாவது நிறையா ஸ்ப்ரிட்டாக இருக்குங்க நிறையா இடத்துல. என்னென்னமோ இருக்குது. அதனால் எந்த சைடு போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் பாட்டு சுற்றிட்டு இருக்கேன். எங்கே போகிறதுனே தெரியலங்க. நம்ம பாட்டு எங்கெங்கேயோ நடந்து போயின்ட்டுருக்கோம். ஏதோ குளியல் தொட்டின்னு சொல்லிட்டு இருந்தது. அந்த தண்ணி போல இது, அந்த தொட்டி போல இது. ஆழமாக இருக்குமா என்னன்னு தெரில, பட் என்னானே தெரில. நம்ம பாட்டு எங்கெங்கேயோ போயின்னு இருக்கோங்க. தர்மராஜர் கல் அரியணை அங்கே இது. இப்படி உக்காந்துக்கணும் போல இதில் கெத்தா. மாடியோ அவர் அந்த தர்மராஜர் இவ்வளோ மொட்டை வெயிலில் உட்காருவார். ஒன்றும் தெரில. தர்மராஜர் கல் அரியணையில் மொட்டை வெயிலில் உட்காந்துருக்காங்க. அங்கே ஒரு 2 பேர் மொட்டை நிழலில் உட்காந்துட்டு கடலை போட்டுட்ருக்காங்க. அந்த பையன் ஓடினதாங்க இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிற்கிது. அப்படி தப்பு ஓட்டான் நம்மளை பார்த்துட்டு. மேலே ஏறி பார்ப்போம் என்ன இருக்கு. திரௌபதி குளியல் தொட்டியம் இது. திரௌபதினா இத்தினோண்டா இருப்பாங்க. இல்லைங்க, இது இத்தினோண்டு தான் இருக்குது. உள்ளே போனால் இடுப்பு வரைக்கும் கூட தண்ணி இருக்காது போல் என்னவோ. ஆனால் அந்த அச்சு இருக்குது, அந்த தண்ணி இருக்கிற அச்சு அப்படியே இருக்குங்க. அந்த ராஜா காலத்துலலாம் சொல்ல, இப்போ ஏதோ மழை பெஞ்சு இருக்கிற தண்ணி போல் இது. தண்ணி கரைஞ்சிருக்கும் வெயில்னால, அதை சொல்கிறாங்க. வேறங்க பார்ப்போம். என்னத்துக்கு தான் நம்மளை அப்படி பார்ப்பாங்களோங்க. ஒருவேளை ஹெல்மெட்டு கேமராலாம் போட்டு ஏலியன் மாதிரி இருக்கும் போலங்க. நான் இந்த பொண்ணு டிக்டாக் பண்ணிகிட்ருக்குதுங்க. டிக்டாக்கா ரீல்ஸான்னு தெரில, நம்ம பண்ணிகிட்ருக்கு.
சுற்றி சுற்றி வந்த இடத்துக்கே தாங்க வந்துட்டுருக்கோம் நம்ம. இப்போ தான் இந்த இடத்துக்கு போனோம், இங்கேருந்து திருப்பி வரோங்க நம்ம. ரீசெண்டாக கிளம்பி வீட்டுக்கு போகிறேன் நான். பாருங்களேன், இது மட்டும்தாங்க ஞாபகம் இருக்குது எனக்கு. எப்படின்னா சின்ன வயசில் வந்து இதிலலாம் ஃபோட்டோ எடுத்துன்னு நின்று இருந்தேன். இந்த 3த்துலேயும் ஏதோ இது கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. நான் பார்த்துட்டு இதோ இது மேலாம் ஏறி உட்காந்து விளாண்டுன்னு இருந்தேங்க. அது இருக்கும் ஒரு 15 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். பட் 15 வருஷமாக இந்த கோயில் அப்படியே தாங்க இருக்குது, ஒரு சேஞ்சும் இல்லை. இதெல்லாம் ஃபுல்லாக தூண். சரி அப்படியே போவோம். வாட்டர்கள்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க, குப்பையாக வச்சுருக்குறாங்க. ஒரு சில இடம் நல்லா நீட்டாக இருக்குது, ஒரு சில இடம் குப்பையாக இருக்குங்க. ஸ்மார்ட் ரைடர்ஸ். motovlogger. அதான் ஃபஸ்ட்டில் இருக்கு, அதான் ப்ரோ. செக் பண்ணி பாருங்கள். செல்ஃபி எடுத்துக்கோங்க. உங்கள் பேர் ப்ரோ? ஷண்முக். எந்த இது ஸ்டேட்டு? தெலுங்கானா. ஓகே ஓகே ஓகே. வாங்க வாங்க. சன் கரெக்டாக ஃபேஸில் அடிக்குது. உங்கள் நேம்? லெவன்த்தா? லேவந்த். ஓகே 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 ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே பரவாயில்ல ப்ரோ. தெலுங்கானாவாம் ப்ரோ. தெலுங்கானாவாங்க அவங்க. கேட்டாங்க ப்ரோ யூடியூப்பா ப்ரோ அப்படின்னாங்க. ஆமாம் ப்ரோ அப்படின்னேன். அப்புறம் சேனல் நேம் கேட்டாங்க, சேனல் நேம் சொன்னேன். பரவாயில்லைங்க, இந்த மாதிரி வந்தால் நம்மளே தனியாக நம்ம சும்மா நார்மலாக கேமரா தூக்கி ஹெட்மெட்டில் மாட்டின்னு வந்தாலே அவங்களே கேட்குறாங்க, அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதான் நான் அப்பயே சொல்லியிருப்பேன்ல, மோஸ்ட்லி இந்த அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து அந்த மாதிரி தாங்க நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த வியூ ஆக்சுவலி சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஒரு 360. கேமராவை சுற்றலை, நான் தாங்க சுற்றுறேன் ஹெல்மெட்டில் மாட்டிக்கிட்டு. அப்புறம் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. சிரிப்பாக வருது என்ன நினச்சா எனக்கே. என்னன்னே தெரிலங்க, வெறும் தூண் மாதிரி இருக்குது. அப்புறம் உள்ளே ஒரு படிக்கிட்டு போகுது. பட் என்னன்னே தெரியல, பட்டு போயின்னு இருக்கோம். என்ன அந்த வியூ சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. அங்கே 4-5 மலையே கண்டினியூஸாக போகுதுங்க. லைட் ஹவுஸ்லாம் இருக்குது. அவ்வளோதான் போலங்க. இங்கே வெறும் இந்த மலையில் அங்கங்கே அது இதுன்னு இருக்குது, அவ்வளோதான். இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. சரி ஓகே, ஆவரேஜாக ஓகே அப்படின்ற மாதிரி. ஒரு 5க்கு ஒரு 2 ஸ்டார் 3 ஸ்டார் தரலாங்க கேட்டிங்கன்னா. வந்து விசிட் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வந்து பார்க்குறீங்கன்னா பாருங்கள். பட்டு ஓவராலாக இந்த இனிமேல் இருக்குங்க பிளேஸ் நிறையா. நான் போகல, எங்கே பார்த்தாலும் ஒரு மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரு மாதிரியே தான் இருந்தது. சரி ஓகே, ஒரே மாதிரி தான் இருந்தது எல்லா இடமும். சரி ஓகே அப்படின்ட்டு சரிங்க, அப்படியே நான் எம்பியில் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. எஸ்ஆர்பி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மேபி நம்ம வீடியோ யாருனா புதுசாக பார்க்க வந்திருக்கீங்க, அப்போலாம் யாருனா இருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானாக இருக்கும், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே அழுத்தி அப்படியே ஆளில் போட்டுக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோ வந்து சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக தான் போகும், அதனால் யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோவாகவே போகுது அப்படின்ட்டு. ஆக்சுவலி ரொம்ப முடியல, நல்லா டயர்ட் ஆகிடுச்சு. அந்த மலை ஏறி நடந்து
ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் வீடியோ வந்து சூப்பராக இருக்குங்க. அந்த வியூ, அந்த கோயிலே கொஞ்சம் நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க, மெயின்டைன் நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் பீச் ஒட்டி வேறு இருக்கும் அந்த கடற்கரை கோயில், அது பேர். சூப்பராக இருக்குங்க. அப்புறம் இந்த வீடியோ கீழே அந்த லிங்க் தந்துடுறேன், அப்படியே அந்த வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுறேங்க. சரி, ஓகேங்க. பார்ட் 3ல வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் பாய்.